நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிஷாந்த் சார் தான் இருக்காரு. பிராட் மைண்ட் உங்களுக்கு எப்படி முதல்ல தெரியும் சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆன்லைனில் சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது டாப் ஆஃப் த ரேட்டிங்கில் இருந்தது வந்து பிராட் மைண்ட் தான். ஸோ பாசிட்டிவ் ரிவ்யூஸும் அதில் நிறைய இருந்தது. ஓகே சார், நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டு ரிவ்யூஸ் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நீங்க நிறைய பேர் வந்துட்டு ரெஃபர் பண்ணிருக்கீங்க. எந்த ஒரு விஷயம் வந்துட்டு உங்களை ஸ்ட்ராங்கா ஒருத்தவங்களுக்கு ரெஃபர் பண்ண வச்சுது? ஆக்சுவலாக அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஒரு கால் எடுத்து நம்ம பேசும்போது அவங்க ப்ரொஃபஷனலாக இருக்காங்களா இல்லையாங்கிற தெரிஞ்சிடும். எஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கான்வர்சேஷன்லேயே பிராட் மைண்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னென்னா டெப்த் வரைக்கும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த கண்ட்ரிக்கு போனால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓவரால் எல்லாருமே என்ன நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா எல்லாருமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் சொல்கிறாங்க. இவங்க வந்து இதில் இருக்க த்ரெட்ஸ், இது போனால் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, த்ரெட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இங்கே நல்லா இருக்குது. தென் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா பிராட் மைண்டில் பார்த்தது என்ன அப்படின்னா இவங்க மணி மைண்ட் கிடையாது. ஸோ சர்வீஸ் ஓரியன்டாக இருக்காங்க. ஸோ அதை நான் கம்பேர் பண்ணும் போது பிராட் மைண்ட் இஸ் பெஸ்ட்.